ஹாய், இது உங்கள் நித்தி டிவி தமிழ். திருக்குறள் 41 முதல் 50 வரை குறளின் விளக்கத்துடன் பார்ப்போமா? திருக்குறளில் இல்லறவியல் 5வது அதிகாரம் ஆகும். இது வாழ்க்கை துணை, குடும்ப உறவுகள் மற்றும் சமூக பொறுப்புகள் போன்றவற்றை மையமாகக் கொண்டது. இல்லறத்தில் ஈடுபட்டு அறவழியில் நடப்பதே சிறந்தது என்று இந்த அதிகாரம் விளக்குகிறது. திருக்குறள் 41. அதிகாரம் 5. இல்லறவியல். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. உரை. இல்லறத்தில் வாழ்பவனாகச் சொல்லப்படுகிறவன் அறத்தின் இயல்பை உடைய மூவருக்கும் நல்வழியில் நிலை பெற்ற துணையாவான். குறள் 42. துறந்தார்க்கும் துவ்வாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. உரை. துறந்தவர்க்கும் வறியவர்க்கும் தன்னிடத்தே இறந்தவர்க்கும் இல்லறம் மேற்கொண்டு வாழ்கிறவன் துணையாவான். குறள் 43. தென்புலத்தார் தெய்வம் விருந்தோக்கல் தானென்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. உரை. தென்புலத்தார் தெய்வம், விருந்தினர், சுற்றத்தார் தான் என்ற ஐவகையிடத்தும் அறநெறி தவறாமல் போற்றுதல் சிறந்த கடமையாகும். குறள் 44. பழியெஞ்சி பாத்தோன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியெஞ்சல் எஞ்ஞான்றும் இல். உரை. பொருள் சேர்க்கும் போது பழிக்கு அஞ்சு சேர்த்து செலவு செய்யும் போது பகுந்து உண்பதை மேற்கொண்டால் அவ்வாழ்க்கையின் ஒழுங்கு எப்போதும் குறைவதில்லை. குறள் 45. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. உரை. இல்வாழ்க்கையின் அன்பும் அறமும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும். குறள் 46. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவ தெவன். உரை. ஒருவன் அறநெறியில் இல்வாழ்க்கையைச் செலுத்தி வாழ்வானானால் அத்தகையவன் வேறு நெறியில் சென்று பெறத்தக்கது என்ன? குறள் 47. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. உரை. அறத்தின் இயல்பொடு இல்வாழ்க்கை வாழ்கிறவன் வாழ முயல்கிறவன் பல திறத்தாரிலும் மேம்பட்டு விளங்குகிறவன் ஆவான். குறள் 48. ஆற்றின் ஒழுக்கி அறநிழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து. உரை. மற்றவரை அறநெறியில் ஒழுகச் செய்து தானுமரம் தவறாத இல்வாழ்க்கை தவம் செய்வாரைவிட மிகச்சிறந்த வல்லமை உடைய வாழ்க்கையாகும். குறள் 49. அறனெனப்பட்டதே இல்வாழ்க்கை அக்தும் பிறன்பழிப்ப தில்லாயின் நன்று. உரை. அறம் என்று சிறப்பித்துச் சொல்லப்பட்டது இல்வாழ்க்கையே ஆகும். அதுவும் மற்றவன் பழிக்கும் குற்றம் இல்லாமல் விளங்கினால் மேலும் நன்மையாகும். குறள் 50. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். உரை. உலகத்தில் வாழவேண்டிய அறநெறியில் வாழ்கிறவன் வானுலகத்தில் நின்று உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான்.